ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாடிசன் கிச்சன். நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கு வெக்கேஷன் முடிய போகிறனால எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஒன் டே ட்ரிப்புக்கான விலாக் தாங்க இது. எல்லாருமே சேர்ந்து சமைச்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து முட்டுக்காடுங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். நான் ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஒரு டிஷ்ஷு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எப்போயுமே வீட்டுக்குள்ளே நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே போராக இருக்குல்ல. ஸோ ஒரு சேஞ்சுக்காக எல்லோரும் ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லோரும் ஒரு டிஷ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதனால் முட்டுக்காடில் போயிட்டு அந்த லஞ்சை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் எங்களோட ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணோங்க. இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் என்ன லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னா, ப்ரான் பிரியாணி, சிக்கன் லாலிபப், சிக்கன் கிரேவி, பாயில்ட் எக், எப்பொழுதும் போல் கேரட், குக்கும்பர், ரைத்தா. நம்மளோட டயட்டை அங்கேயும் ஃபாலோ பண்ணோம் இல்லையா. பட் ஆனால் கொஞ்சம் ரேஷியோ அதிகமாகிடுச்சு. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது. அது இல்லாமல் எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்றப்போ கொஞ்சம் அதிகமாக உள்ளே போயிடுச்சு. ஸோ அது சீட் டேவாக வச்சுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போட்டிங் போனோங்க. போட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய குட்டி பசங்க போயிருந்தனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நார்மலாக போன டைமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங்கே கேட்டிருந்தாங்க பசங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமை கொடுத்து போயிருந்தோம். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இங்கேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் வெயிலாக இருந்தாலும் ஒன்ஸ் நாங்கள் முட்டுக்காடு ரீச் ஆனோன்னு கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே க்ளவுடியாக இருந்தது, லைட்டாக வந்து ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு வெயில் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது கிளைமேட்டு. சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க, நாங்களுமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம் போட்டிங்க்கு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் ப்ளூ ஃப்ளாக் பீச்சு. கோவளமில் இருக்கிற ப்ளூ ஃப்ளாக் பீச்சுங்க. நம்ம சென்னையிலேயே ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வாங்கின பீச் இது தான். இப்போது மெரினாக்கும் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. ப்ளூ ஃப்ளாக் பீச்சு இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். வெக்கேஷன் டைம்ன்றனால கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருந்தது. மற்ற பீச்சை விட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து நல்லா க்ளீனாக இருந்தது. ஸோ விளாடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் ஆச்சு பீச்சில் இந்த மாதிரி ஃபுல்லாக நனைஞ்சதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோங்க. ஒரு 2 hours கிட்ட எல்லாருமே செம்ம ஆட்டம் போட்டோம் தண்ணியில். அதுக்கப்புறம் அங்கே ஷவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே அங்கே இடம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உக்காந்துட்டோங்க. நைட்டு வந்து ஒரு 9 o'clock போல் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அந்தாக்ஷரிலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 o'clock போல் கிளம்பி டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருந்தோம். ஹோட்டல் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நிறைய பேர் போனாலே ஒரு ஜாலியாக இருக்கும் இல்லையா. எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஒன் டே ட்ரிப்பு. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட டாடிசன் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.